ஆனால் இப்போ அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய ஒரு புதியவர்கள் வந்து கமலஹாசனாக இருக்கட்டும், திரு விஜயாக இருக்கட்டும், எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் அவங்களுடைய மற்ற நகர்வுகள்லாம் இருக்குது. எம்ஜிஆர் போல நான் வந்து ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் போல இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், இந்த மாதிரி ஒரு ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. இப்படித்தான் வந்து திமுக தொடங்கின பொழுது திமுகவை பற்றி சொன்னாங்க. திமுக பேச்சாளர்களுக்கு பெரிய கூட்டம் வரும். கூட்டம் அவங்களுக்கு வாக்கு நமக்குன்ட்டு சொன்ன காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் உண்டு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு இது வந்து சினிமா கவர்ச்சி, ஒரு 4-3 மாதங்கள் நீடிக்கும், அதுக்கப்புறம் இது போயிடும் அப்படின்னு சொன்ன நாவலர் நெடுஞ்செழியன்லாம் கூட பின்னாடி எம்ஜிஆரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மாறினதெல்லாம் நமக்கு தெரியும். மற்ற மாநிலங்களெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஆளுமைகள் தொடர்ச்சியாக நம் தமிழகத்தை ஆண்டதை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு இந்த காமராஜர், ராஜாஜி, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஒரு 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 2-3 தலைமுறைகளுக்கு நமக்கு கிடைத்திருந்த தலைவர்கள் வந்து மிக பெரும் பேருருக்கள், கொலாசஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இந்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. பட் இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாற்றத்திற்கான தலைவரை பார்க்க முடியுமா சார்? மக்களை வசப்படுத்துவதற்காக அறிவிக்கப்படும் இலவசங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு குளிர்சாதன பெட்டி அப்படின்றதோ, அல்லது 8000க்கு ஒரு கூப்பான் தந்துடுறோம், உங்களுக்கு வேண்டியது வாங்கிக்கணும்னு சொல்கிறதோ, ஏறக்குறைய என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மறைமுகமாக நீங்கள் வாக்குகளை மாதிரி தான். ஆமாம், அப்படித்தான் இருக்கு. எங்களுக்கு 1.25 கோடி தான் சொத்து இருக்கு, எங்களுக்கு 2 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, கடந்து போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இவர் விஜய் வந்து சொல்லியிருக்கிறது வந்து கொஞ்சமாவது ஒரு நம்பகத்தன்மை இருக்கா மாதிரி இருக்கு. 600 கோடிக்கு மேலே அவருக்கு சொத்து இருக்கிறதா அவர் சொல்றாரு. அதில் கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்கு, கொஞ்சமாவது இருக்கு. அது மாதிரி அவருக்கு பல மடங்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு அவரை காட்டிலும் உயர்வான அதிகாரத்திலும் பதவியிலும் இருப்பவர்கள், அவர் அதிகாரத்திலே இல்லை, மேல்நிலை மக்கள், பல ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர்கள், அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் அவர்களுடைய சொத்து விவரங்களை தரும்பொழுது இதெல்லாம் ஏதாவது நம்பகத்தன்மை அதில் இருக்கா? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயர் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரமணி. வணக்கம் சார். சார், சர்வதேச அளவில் அரசியல் ஆலோசகராக இருந்திருக்கீங்க. அதனால் சர்வதேச அரசியல் வந்து உங்களுக்கு ஒரு கைவந்த கலையாக கூட இருக்கும். இந்தியாவிலும் அதே மாதிரி இந்தியாவுடைய அரசியலும் நீங்கள் முழுமையாக உற்று நோக்கியிருப்பீங்க. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் நம்ம பார்க்கும்போது நீங்கள் இது வந்து உங்களுடைய தாய்நாடு, சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால இன்னும் உங்களுக்கு அதனுடைய மேலே ஈர்ப்பு வந்து ஜாஸ்தியாகவே இருந்திருக்கும். இப்போ கடந்த ஒரு 6-7 ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் மறைந்த கலைஞர் கருணாநிதி, மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு இருபெரும் ஆளுமைகள் இல்லை, தமிழ்நாட்டில் அந்த ஆளுமைகள் அவங்களுக்கு அடுத்து அந்த இடத்த பூர்த்தி செய்கிறதுக்கு இன்னும் யாருமே வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த ஆளுமைகளோட செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு, இப்போ அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? நமக்கு ஆளுமைகள் வந்து தமிழகத்தில் வந்தார்கள், அதாவது அவர்கள் தோன்றிய காலம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1937க்கே போயிடணும் நம்ம. அப்போ தான் வந்து ராஜாஜி முதல்வராக முதல் முறையாக வருகிறார். அதுக்கு பிறகு வந்தவர்கள், அதற்கு முன்னாடி இருந்தவர்கள்லாம் பெரிய ஆளுமைகள்னு சொல்ல முடியாது. நல்ல நிர்வாகிகளாக இருந்திருக்கலாம், புடம் போட்ட தங்கமாக இருந்திருக்கலாம் பொது வாழ்வில். அதாவது விடுதலைக்கு பின்பு வந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர். அதற்கு பிறகு வந்த குமாரசாமி ராஜா பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர், தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையையும் பொதுவில் எழுதி வைத்தவர். ஆனால் ராஜாஜி என்பது வந்து ஒரு பெரிய, அவர் வந்து இப்போ இருக்கிற நீங்கள் நினைக்கிற அந்த பாப்புலாரிட்டி, கெரிஸ்மா அந்த மாதிரியெல்லாம் இல்லைனாலும் கூட அவர் ஒரு உயர்ந்த இடத்தில், மிக மதிக்கத்தக்க ஒரு இடத்தில் இருந்தார். ஒரு ராஜரிஷி மாதிரி அவரை எல்லாரும் கண்டார்கள். இந்திய அளவிலேயே அவர் உயர்ந்து விளக்கினார். அதற்கு பிறகு வந்த ஒரு பெரும் மக்கள் தலைவர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர். அவர் வந்து சாதாரண பாமர மக்களை அவரால் தொட முடிந்தது. அவர் வந்து சமுதாயத்தினுடைய ஒரு அடித்தளத்திலிருந்து, கீழ்த்தட்டிலிருந்து மேலே வந்த
ஒரு சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக அவர் வந்தது. நம்ம வீட்டில் ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைச்சாங்க. அவர் பேசுவது ரொம்ப இயல்பாக இருந்தது. அவர் வந்து பெரிய அலங்கார பேச்சு எல்லாம் பேச முடியாதவரால், அவர் பெரிய மேடை பேச்சாளர்லாம் கிடையாது. இருந்தாலும் அவரால் ஈர்க்க முடிந்தது. சாதாரண மக்கள் அவருடைய பேச்சை ரசித்தார்கள், அதில் லயித்தார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் நீங்கள் வந்து இந்த கெரிஸ்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வசீகரம், அத்தகைய தலைவர்கள் நமக்கு கிடைத்தார்கள். பேரறிஞர் அண்ணா அவருடைய பேச்சிலேயே சொக்கி போய் அதை கேட்டுட்டு இருந்த லட்சக்கணக்கான மக்கள் இருந்த ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு வந்த கலைஞர் கருணாநிதி அதே மாதிரி அவருடைய நிர்வாகத்திறன், அவருடைய பேச்சாற்றல், எழுத்தாற்றல், அதற்கு மயங்கி அவர் பின்னாடி இருந்தவர்களே ஒரு பெரும் பெரும் கடலலை மாதிரி ஒரு கூட்டம் இருந்துச்சு. அதற்கு பிறகு வந்து வசீகரத்தினுடைய மொத்த உருவமாக நமக்கு கிடைத்தவர் எம்ஜிஆர். அவர் பேச வேண்டியதில்லை, எழுத வேண்டியதில்லை, அவர் வந்து நின்னாலே போரும். என்ன அவர் வந்து நின்றால் மாநாடு, நடந்தால் ஊர்வலம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வசீகரம் இருந்துச்சு. அவருக்கு முன்னாடியும் பின்னாடியும் அந்த மாதிரி ஒரு வசீகரம் யாருக்காவது இருந்துச்சான்ட்டு எனக்கு தெரியல. அதற்கு பின்பு வந்த பேரறிஞர் அண்ணா கூட ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கில் சொல்லும்போது சொன்னாராம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கட்சிக்கு நிதி தரேன்னு சொல்லி சொல்கிறாரு, எங்களுக்கு நிதியெல்லாம் வேண்டாம், உங்கள் முகத்தை காமிச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவரை பெருமைப்படுத்தினார்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். 1966 டிசம்பர் 29, 30, 31, அதுக்கப்புறம் 1967 ஜனவரி 1, 4 நாள் விருகம்பாக்கம் தேர்தல் மாநாட்டில் அண்ணா சொன்னது அது. ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் நன்கொடையாக தரேன்னு சொல்கிறாரு. 1 லட்சம்ன்றது மிகப்பெரிய தொகை அந்த நேரத்தில். ஆமாம், இன்றைக்கி வந்து நீங்கள் நான் அதை வந்து ஒரு 100 கோடிக்கு குறைஞ்சபட்சம் சமம்னு நினைப்பேன். அப்போது அவர் சொல்கிறார், வேண்டாம், அந்த 1 மாதம் எங்களுக்கு அந்த நேரத்தை ஒதுக்கி தரணும். அது அந்த 1 லட்சம் தர வேண்டியது என்கிட்ட எப்பவும் இருக்கும். அந்த உங்கள் முகத்தை காட்டுனா எங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாக்குகள் வரும். முகத்தை காட்டினால் 1 லட்சம் வாக்குகள் வருமோ என்னமோ, அது சரியான வாசகம் எனக்கு இப்போ அந்த அளவுக்கு ஈர்ப்புள்ள தலைவர். ஆமாம் ஆமாம், அது அப்படி சொன்னார். அவர் முதல் சுற்றுப்பயணம் முதல் சுற்று தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு 12ஆம் தேதி வராரு. ஜனவரி 12, 1967. திரைப்பட வில்லன் எம்ஆர் ராதா அவரை சுட்டுடுறார். அதனால் பிரச்சாரத்தால் அவர் எவ்வளவு பலம் சேர்த்திருப்பாரோ திமுக அணிக்கு, அதை விட அதிகமாக அவர் மருத்துவமனையில் குண்டடிப்பட்டு கிடந்ததனால் மிகப்பெரிய ஒரு வலுவை சேர்த்தார். அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றதற்கு எம்ஜிஆர் மருத்துவமனையில் குண்டடிப்பட்டு அடிபட்டு இருந்ததும் ஒரு மிகப்பெரிய காரணம். அதாவது வெளியில் சென்று பரப்புரை செய்த எம்ஜிஆரை காட்டிலும் பல முறை அந்த போட்டோ உண்மை வலிமையாக ஒரு கட்டு போட்டு இருக்கக்கூடிய போட்டோ பார்த்தே நிறைய பேர் இருந்தார்கள். ஆமாம், அவருக்கு பின்னாடி வந்த ஜெயலலிதா அம்மையார் அவங்க தன்னுடைய சொந்த ஆளுமையிலேயே அவர்கள் அந்த உயரத்திற்கு வந்தார்கள். அவர்கள் பெண்களாக இருந்தது அவங்களுடைய அந்த பெண்கள் தொகுதின்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்கள் ஓட்டர் பேஸ், அவர்கள் பெரிய அளவில் ஈர்த்தார்கள். அந்த 91லிருந்து 96 அப்படின்றத தவிர, அந்த 96 அவர்கள் வீழ்ந்ததை தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் அவர்கள் ஒரு உச்ச நிலையில் தான் இருந்தார்கள். அவருடைய வழக்குகளெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா, அவர் காட்டிய அவர் செலுத்திய அதிகாரம் வேறு எந்த தலைவரும் அவருக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி செலுத்தியதில்லைன்ட்டு. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அவர்களெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு கேரள மாதிரி அரசியல் தான் நம்ம தமிழகத்தில் வரணும்னு நான் கூட நினைக்கிறேன். ஏன்னா மற்ற மாநிலங்களெல்லாம் காட்டிலும் மிகப்பெரிய ஆளுமைகள் தொடர்ச்சியாக நம் தமிழகத்தை ஆண்டதை நம்ம பார்க்குறோம். இவ்வளவு இந்த காமராஜர், ராஜாஜி, அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு நமக்கு கிடைத்திருந்த தலைவர்கள் வந்து மிக பெரும் பேருருக்கள், கொலாசஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து அந்த கேப் இருக்கு. ஆமாம், கண்டிப்பாக இருக்கு. ஆனால் அந்த இடத்துக்கு ஒருத்தர் போகணுன்ட்டு முயற்சி பண்ணி முதல்ல ஒரு 3வது ஆள், திராவிட இயக்கங்கள்லேருந்து வராத ஒரு ஆள் அந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சது யார் அப்படின்னா விஜயகாந்த். அவர் 2005 தோப்பூரில், மதுரைக்கு பக்கத்தில் தோப்பூரில் அவருடைய கட்சியை தொடங்குறாரு. அது வந்து தேசியத்தில் கொஞ்சம் கலந்துக்கிறாரு, திராவிடத்தில் கொஞ்சம் கலந்துக்கிறாரு, தமிழ் உணர்வு எல்லாமே இருக்கு. அப்போது அந்த கட்சியினுடைய தொடக்க விழாவுக்கு 5 லட்சம் பேர் வராங்க அந்த காலத்தில். அவர் ஒரு பெரிய ஆளுமையாக இருந்தார். ஆனால்
அவரால் ஒரு அளவுக்கு மேலே சோபிக்க முடியாமல் போயிடுச்சு. அவர் Sustain எடுத்த பண்ண சில சில தவறான அரசியல் முடிவுகள் ஒரு காரணம், அவருடைய உடல்நலம் கெட்டு போனது இன்னொரு காரணம். இதெல்லாம் அப்படி ஆயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் இளைய தளபதி விஜய். அவர் இளைஞராக இருக்கிறார். அவர் அதிகம் பேச வேண்டியதில்லை. அவர் பேசுகிற கொஞ்சமே வந்து அவருடைய ஆதரவாளர்களை, அவருடைய ரசிகர்களை பரவசப்படுத்துகிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த தேர்தலில் உங்களுக்கு 5,67,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இந்த 5,67,00,000 பேரில் உங்களுக்கு 1,18,00,000 பேர் 30 வயசுக்கு உட்பட்டவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர், இதில் பாதி பேர் விஜய்க்கு வாக்களித்தால், 2ல் ஒருத்தர் வாக்களித்தால் கூட 60 லட்சம் வாக்குகளை அவர் பெற்று விடுவார். இது சாதாரணம் கிடையாது. நீங்கள் 1,50 கோடி வாக்குகள் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்துடலாம். ஏறக்குறைய 1,60 வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆட்சியவே பிடிச்சிடலாம். அதனால் இது தவிர பெண்கள் வாக்குகள் இருக்குது. இது தவிர நான் கமிட்டட் வோட்டர்ஸ்ன்னு இருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்களை பார்த்தோ அல்லது தேர்தல் அறிக்கைகளை பார்த்தோ அந்த மாதிரி வாக்களிப்பவர்கள், எந்த கட்சியும் சாராதவர்கள், அப்படி ஒரு நாளில் ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பாக. அவர்கள் மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க இல்லை, அவர்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு முடிவு எடுப்பார்கள். அவர்கள் நல்ல வேட்பாளர்னு நியூட்ரல் ஓட்டர்ஸ்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவர்கள் வந்து கட்சி சார்ந்திராத வாக்காளர். உண்மை. அந்த மாதிரி அவர்களில் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வரலாம். அப்புறம் வந்து ஆதி திராவிடர்களில் கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வரலாம். அப்புறம் கிறித்துவர்களில் பெரும்பாலானோர் இந்த பக்கம் வரலாம். ஏன்னா அவர்களுக்கு தமிழ் கிறித்துவ தலைவர்களில், அதாவது தமிழ் கிறித்துவ பின்னணி இல்லை உள்ள இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் சமீப காலங்களில் மார்ஷல் நேசமணிக்கு பிறகு கன்னியாகுமரியில் அவர் கூட ஒரு பிராந்திய தலைவர், ஒரு ரீஜனல் லீடர்னு நீங்கள் சொல்லிடலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவில், ஒரு மாவட்ட அளவில் தெரிஞ்சவர். தமிழகம் முழுக்க, இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் கூட ஒரு செல்வாக்கு உள்ள ஒருவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரார் அல்லது வர முடியும் அப்படின்றத இப்போது அவருக்கு வரக்கூடிய கூட்டம், அவருக்கு வரக்கூடிய ஆதரவு, அவருக்கு நம்ம பார்க்கக்கூடிய, அவருக்கு போகிற இடமெல்லாம் அவருக்கு கூட்டம் வருது. அதை பார்க்கும்பொழுது அப்படி இருக்குது. அந்த இடத்த அவர் நிரப்பலாம், ஆனால் அதற்கு நீண்ட நாள் ஆகும். இப்போ அவருக்கு இருக்கிற செல்வாக்கு மட்டுமே அதுக்கு பத்தாது. ஏன்னா அதுக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி அவர் ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும். இரண்டாம் கட்ட தலைவர் நிலை தலைவர்களை அவர் அறிமுகப்படுத்தணும். மாவட்ட தலைவர்களுக்கு அவர் வந்து அவர்களை வந்து அதிகாரப்படுத்தணும். இப்படி நிறையா இருக்குது. அதுக்கு அவர் நினைச்சார்னு போகலாம். அந்த இடத்துக்கு போகிறதுக்கான என்ன சொல்கிறது, தகுதியோ அல்லது அந்த அறிகுறியோ அவருக்கு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அவர் அதை இருந்து நின்று அதை செய்வாரா அப்படின்றது தான் நம்ம காலம்தான் அதற்கு பதில் சொல்லணும். ஓகே சார், அதான் மென்மேக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த தலைவர்கள்லாம் போயிட்டாங்க. பட் இப்போ விஜய் வந்திருக்கிறாரு. அவர் வந்து ஒரு மாற்றத்திற்கான தலைவரை பார்க்க முடியுமா சார்? அதாவது தமிழர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு மீட்பரை தேடுகிறார்கள். அவர்கள் தேடிய மீட்பர் தான் முதல்ல வந்து பேரறிஞர் அண்ணா. ஏன்னா அது ரொம்ப எளிய பாமர சாதாரண பாட்டாளி மக்கள், அன்றாடம் காய்ச்சிகள், அவர்களை அதிகாரமயப்படுத்தியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதாவது ஒரு தேசிய கட்சியிலிருந்து ஒரு மாநில கட்சியாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அண்ணாவை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? இல்லை, அது தேசிய கட்சி மாநில கட்சின்றதை விட கட்சி ஒரு பண்ணையார்களும் பஸ் முதலாளிகளும் நிலச்சுவாந்தாரர்களும் பெரும் ஆலை அதிபர்களும் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக காங்கிரஸில் பெரும்பாலும் வந்தார்கள். ரொம்ப எளியவர்களும் இருந்தார்கள். கக்கன் மாதிரி எளியவர்கள், பரமேஸ்வரன் மாதிரி எளியவர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் பொதுவாக சமுதாயத்தில் ஒரு பெரிய இடத்துல ஏற்கனவே இருந்தவர்கள் அங்கே வந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது சமுதாயத்தில் கீழே இருந்த பல பேர் மேலே வந்தாங்க. ஒரு அடிமட்ட தொண்டன் கூட. ஆமாம், ரொம்ப சாதாரண எளிய பாமர மக்கள். அவர்கள் வந்து வகுப்பு நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நிலச்சுவாந்தாரர்கள் கிடையாது, பஸ் முதலாளிகள் கிடையாது. அவர்கள் வாடகை வீட்டில் இருப்பார்கள், சைக்கிள் ஓட்டுவார்கள், இப்படிப்பட்ட நாவிதர்களாக இருப்பார்கள். சைக்கிள் கடையை வந்து வாடகை சைக்கிள் கடை வச்சு நடத்துபவர்களாக இருப்பார்கள். மிக எளிய மக்கள், மிக மிக சாதாரண சாமானிய மக்களை அதிகாரப்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் தொடாத ஒரு சமூகத்தை, ஒரு புது சமூக அமைப்பை, பல லட்சக்கணக்கான குடும்பங்களை தொட்டவர் எம்ஜிஆர். அதற்கு பின்னாடி வந்த தலைமுறையை அந்த இயக்கத்திலேயே இருந்தவர்களை தொட்டது ஜெயலலிதா அம்மையார்.
இப்போ விஜய் நாளைக்கு வரார் அப்படின்னா அவர் ஒரு புதிய சமூக அமைப்பை மேலே கொண்டு வருவார். ம். இந்த காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடாத ம். அந்த சமூகத்தை அவர்கள் புரட்டி போடுவார்கள், அவர்கள் மேலே கொண்டு வருவார்கள். ம். அந்த காரணத்தினால அவரை ஒரு மீட்பரா பார்ப்பதற்கு சில பேர் ஏதுவா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எத்தனிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம். அவர்கள் அப்படி அந்த 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 எண்ணிக்கை பெருகுவது என்பது வந்து அவர் எப்படி கட்சியை நடத்துகிறார், நம்ம முன்னாடி சொன்ன அந்த கட்டமைப்பு என்பது, இரண்டாம் நிலை தலைவர்களை உருவாக்குவது என்பது, தொடர்ந்து போரிடுவது அப்படின்றது, அதில் இருந்து இந்த பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சிகளை எதிர்த்து வந்து அரசியல் செய்வது என்பது, ஜெயலலிதா அம்மையார் வெளியில் வரலைன்னா கூட நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக பெரிய அறிக்கைகளை அவர் விட்டுக்கிட்டே இருப்பார். ஆமாம், அந்த அளவில் அதெல்லாம் வந்து இவர்கள் செய்யணும். இவர்கள் வந்து அதாவது ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் அறிக்கைகளை தரக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்களுடைய கட்சியை அவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பண்ணால் ஒருவேளை அந்த மீட்பர் என்ற இடத்திற்கு அவர்கள் போயிட முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் ஒரு பட்டியலிட்டீங்க, அதாவது ராஜாஜிலிருந்து காமராஜர், அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்படி பட்டியலிட்டீங்க. ஆனால் இப்போ அரசியல் கட்சி தொடங்கக்கூடிய ஒரு புதியவர்கள் வந்து விஜயகாந்தாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், இப்போ புதுசாக கட்சி தொடங்கியிருக்கிற திரு விஜயாக இருக்கட்டும், எம்ஜிஆரை மையப்படுத்தி தான் அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள்லாம் இருக்குது. எம்ஜிஆர் போல் நான் வந்து ஆட்சி கொடுப்பேன், எம்ஜிஆர் போல் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி, நான் கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், இந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. இது வந்து எம்ஜிஆரை அவருடைய வாக்குகளை பெறுவதற்காகவா, இல்லை எம்ஜிஆர் என்ற ஆளுமையை மையப்படுத்துவதற்காக அப்படி பண்ணுறாங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் கிடையாது. நான் எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி என்பது வந்து இப்போ ஒரு 50-45க்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த எம்ஜிஆருடைய நினைவு, நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், இந்த பழைய நினைப்பு அதெல்லாம் இருக்கும். எனக்கே 60க்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ எனக்கே வந்து எம்ஜிஆரை நான் ஒரு 4-5 தடவை தொலைவில் இருந்து பார்த்துருக்குறேன், அவ்வளோதான் தெரியும். அப்போ அவருடைய வாக்கு வங்கி என்பது வந்து மறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. ஆனால் அவருக்கு இருக்கிற பிம்பம் என்பது, அவர் வந்து மக்களை சார்ந்த ஒரு ஆட்சி நடத்தினாருன்ட்டு ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருக்கும். அப்புறம் அவருடைய காலத்தில் தான் மக்கள் நல திட்டங்கள் வந்துச்சு. அதாவது உங்களுக்கு இந்த சத்துணவு திட்டம் எடுத்துக்கலாம், நீங்கள் வந்து இலவச காலடி, இலவச பல்பொடி, இலவச புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் பள்ளி மாணவர்களுக்கு, இலவச சேலை, இலவச வேட்டி, இதெல்லாம் அவருடைய காலத்தில் வந்தது. பல மாற்றங்களை அவர் செய்தார். அவர் அமைத்த அந்த கட்டமைத்த ஒரு அடித்தளம் தான் 80களில் உங்களுக்கு இன்றைக்கி இத்தனை பொறியியல் கல்லூரிகளாக 500 சில்லற பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. அதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 10-20% ரொம்ப தரமான கல்லூரிகளாக இருக்குது. இவ்வளவு மருத்துவக் கல்லூரிகள், 32 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தனியார் வசம் இருக்குது பல கல்லூரிகள், அவை தரம் உயர்ந்த கல்லூரிகளாக இருக்கின்றன. பாலிடெக்னிக்குகள் இருக்குது, அதுக்கப்புறம் பல் மருத்துவ கல்லூரிகள் இருக்குது. இந்த ஒரு இரண்டாவது கட்ட புரட்சியை, தொழில் முறை கல்வி புரட்சியை செய்தவர் வந்து அவர். உயர்நிலை கல்வியை ஆமாம் அவர் அதாவது அடிப்படை கல்விக்கு ஒரு புரட்சிக்கு ஏற்பாடு, அந்த புரட்சியை செய்தவர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் அப்படின்னா, எம்ஜிஆர் இந்த புரட்சியை செய்தவர். அதனால் அவருடைய சாராய ஆலை அதிபர்களையும் எம்ஜிஆர் உருவாக்கினார் அப்படின்றத நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் ஊழல் அதெல்லாம் இருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா, அவர் செய்திருக்கிற பல நல்ல சமூக நல திட்டங்கள், இப்போ கிராம மணியக்காரர்கள், கிராம அவங்க பேர் தலையாரி, இவங்களை அத்தனை பேரையும் ஒரு 22,000 பேரை, அது வந்து பரம்பரையாக வர ஒரு பதவி, அவர்களை வீட்டுக்கு அனுப்பிட்டார் இரண்டாவது ஆட்சியில், அவருடைய இரண்டாவது ஆட்சி காலத்தில். அதை வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக, தேர்வாணை குழு மூலமாக மிக எளிய குடும்பங்களில், அதாவது அந்த இடத்துக்கு வர முடியாத ஆதி திராவிட குடும்பங்களிலிருந்து அவர்களெல்லாம் உயர்வதற்கு அவர் வாய்ப்பளித்தார். அந்த மாதிரி வந்து ஒரு புரட்சியை, சமூகத்தை புரட்டி போடும் ஒரு செயலை எம்ஜிஆர் அவர்கள் செய்தது தான் மேலோங்கி இருப்பதனால், அதை எப்படி பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை அமைப்போம்ட்டு காங்கிரஸ்காரர்கள் சொல்கிறாங்களோ, பொதுவாக இருக்கிற அத்தனை பேருமே இந்த மாதிரி குறிப்பாக நடிகர்கள் அவர்கள் எம்ஜிஆர் ஆட்சியை நினைவு கூர்க்கிறார்கள். அவர் காமராஜரையும் சொல்லத்தானே செய்கிறார்.
இல்ல காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. அதே மாரி எல்லாருமே ஒரு இப்ப புதுசா ஆட்சி அமைக்க கட்சி தொடங்கக்கூடியவங்க எல்லாமே வந்து எம்ஜிஆரை தான் பிரதானப்படுத்தி சொல்றாங்க. அது காமராஜரை கொள்கை தலைவராக கூட வச்சுக்கிறாங்க. ஆனா எம்ஜிஆருடைய ஆட்சி அமைப்பும் அப்படிங்கிற மாரி ஏன்னா தான். உங்களுக்கு சமீபமா எம்ஜிஆர் தானே இருந்திருக்காரு. ம். அது ரொம்ப பின்னாடி போற மாரி இருக்கும். ம். 63லயே முடிஞ்சிடுது ம். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. ம். அத வந்து நினைவுபடுத்துறதுன்றது கொஞ்சம் சிரமம். ம். அ இப்போ 87 வரைக்கும் இருந்த ஆட்சின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க, ம். எம்ஜிஆருடைய எம்ஜிஆருடைய ஆட்சி. ஆட்சி. அதனால 87 தொடருது. அவருடைய ஆட்சி வந்து இன்னும் கொஞ்சம் ம். அதனுடைய எச்சமெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. நம்ம பார்க்கலாம். இன்னைக்கும் சொல்லலாம். இத்தனை கல்லூரிகள் இருக்கு. ம். ம். இத்தனை பள்ளிகள் இருக்கு. அம் எல்லாமே சொல்லலாம். அதனால அது இட்ஸ் அன் ஆங்கிலத்தில சொல்வதானால், இது வந்து இட்ஸ் அன் ஈஸி ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஓகே சார். சார் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40, 50 ஆண்டு காலமா தமிழக அரசியலையும் பார்த்துட்டுருக்கீங்க. சர்வதேச அரசியலையும் பார்த்துட்டுருக்கீங்க. இப்ப எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜய்க்கு வந்து கூடுற கூட்டம் எல்லாம் வாக்கா மாறாது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருப்பாங்க. அந்த கூட்டத்தில பேசுவாரு. அவர் தொடர்ந்து அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் தான் ஆட்சியில இருந்தார். அதே மாரி என்னுடைய அனுபவத்தில செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்ற 2010க்கு பிறகு அவர் சென்ற இடமெல்லாம் மக்கள் கூட்டம் அலைமாய்ஞ்சது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதனால அந்த கூட்டங்கள் வந்து வாக்கா மாறாதுன்னு நம்ம சொல்ல முடியல. இப்போ திரு விஜய் அவர்களுக்கு வந்து கூடுற கூட்டங்கள் வந்து வாக்கா மாறாது அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் இருக்கு. அத எப்படி நீங்க பார்க்குறீங்க சார்? இல்ல இப்படித்தான் வந்து திமுக தொடங்குன பொழுது திமுகவ பத்தி சொன்னாங்க. திமுக பேச்சாளர்களுக்கு பெரிய கூட்டம் வரும். கூட்டம் அவங்களுக்கு, வாக்கு நமக்குன்ட்டு சொன்ன காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் உண்டு. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு, இது வந்து சினிமா கவர்ச்சி. ஒரு 4, 3 மாதங்கள் நீடிக்கும். அதுக்கப்புறம் இது போயிடும் அப்படின்னு சொன்ன நாவலர் நெடுஞ்செழியன்லாம் கூட பின்னாடி எம்ஜிஆரை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரா மாறுனதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரியான ஒரு கருத்து தான் இப்பவும் இருக்கு. நான் நினைக்கிறேன் இது வாக்காக மாறும். இந்த இந்த வாக்கு வங்கி எவ்வளவு பெருசா இருக்கும்? நான் நினைக்கிறேன் ஒரு 15% அளவுல அவர் வந்து வாக்குகளை பெறுவார். அது பத்தாது. ஒரு 20க்கு மேல வந்தா தான் அது வந்து கணிசமான இடங்களாக மாறும். 1. 2வது ஒரு 35%க்கு மேல ஒரு மும்முனை போட்டி. நீங்க வந்து சீமான தவிர்த்துட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மும்முனை போட்டி நடக்கிறதா நீங்க வச்சுக்கலாம். அந்த மும்முனை போட்டியில உங்களுக்கு அ சீமான் அப்புறம் இதர கட்சிகள விட்டுட்டீங்கன்னா, நீங்க வந்து 3ல 1 பங்கு வாக்குகளுக்கு மேல வாக்குகள் வாங்குனா தான் நீங்க ஆட்சிக்கு வர முடியும். அந்த இடத்துக்கு இந்த தேர்தல்ல அவர் போவாரான்றது எனக்கு கொஞ்சம் ஐயமா இருக்கு. அதற்கான கட்டமைப்பு இல்லன்னு நினைக்கிறேன் நானு. அதற்கான திட்டமிடலும் அவர்கள்ட்ட இல்லன்னு நினைக்கிறேன். அதனால ஆனால் 15% வரைக்கும் அவர் வாக்குகள் வாங்குவாருன்ட்டு எனக்கு தோணுது. இது வந்து அதாவது ஐ ஃபீல் இட் இன் மை கட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில. அது மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள அப்படி தோணுது. இது வந்து அறிவியல் பூர்வமாக நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் இல்ல. இத அவரு மேல எடுத்துட்டு போய் அந்த 20க்கு மேல போகுமானால், அவருக்கு சில இடங்கள் கூட கிடைக்கலாம். நிறைய சில ஒரு 2 இலக்க இடங்கள் கிடைக்கலாம். அந்த இடத்துக்கு அவர் போவாரான்றது நம்ம மே 4ஆம் தேதி தெரிஞ்சிரும் சார். ஓகே சார். சார் இப்போ தமிழ்நாட்டில வந்து இலவசங்கள் அறிவிப்புங்கிறது வந்து ஒரு போட்டி போட்டு அறிவிக்கக்கூடிய ஒரு இதாயிடுச்சு. நீங்க சிறிது நேரத்துக்கு முன் குறிப்பிடும்போது கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில இலவச சத்துணவு குடுத்தாரு. இலவசமா செப்பல் குடுத்தாரு, புத்தகம் குடுத்தாரு, சீருடை குடுத்தாரு. இந்த மாரி நெறைய அடுக்கினீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள வந்து மேல கொண்டு வரணும் அப்படிங்க. இப்போ வந்து பணமாகவோ, இல்ல பரிசு பொருட்களாகவோ குடுக்குற மாரி அ ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. அத போட்டி போட்டு குடுக்குறாங்க. உங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணுமா? வாஷிங் மிஷின் வேணுமா? மிக்ஸி வேணுமா? 10,000 குடுக்குறோம் அப்படின்னு இந்த மாரி இலவச அறிவிப்புகள் சும்மா தாராளமா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் இது இருந்தா, இன்னொரு பக்கம் அரசு வந்து பெரிய அளவு கடன்ல 10,00,000 கோடி ரூபாய் கடன்ல இருக்கு போது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? பல நலத்திட்டங்கள் வந்து முதலீடுகள் என்ன? அ இந்த மாதிரி சில இலவசங்கள், அதாவது மக்களை வசப்படுத்துவதற்காக அறிவிக்கப்படும் இலவசங்கள் வந்து, இப்போ ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு குளிர்சாதன பெட்டி அப்படின்றதோ, அல்லது 8,000க்கு ஒரு கூப்பான் தந்துடுறோம், உங்களுக்கு வேண்டியத வாங்கிக்கங்கன்னு சொல்றதோ, ஏறக்குறைய அ என்ன சொல்றது? ஒரு ஒரு மறைமுகமாக நீங்கள் வாக்குக்கு பணம் குடுக்குற வாக்குகளை மாரி தான். ஆமா அப்படித்தான் இருக்கு. அது வந்து பீகார்ல அவர்கள் இப்ப சமீபத்தில நடந்த பீகார் தேர்தல்ல அவர்கள் மகளிருக்கு 10,000 பண்ணிட்டாங்க. குடுத்தாங்க. அதனால இது வந்து ஒரு ஒரு நடைமுறைக்கு வரக்கூடிய ஒரு அபாயம் நம்ம பார்க்கிறோம். பல இடங்கள்ல இது வந்துட்டுருக்கு. இப்போ அந்த உங்களுக்கு உரிமை தொகை கூட ஒரு 2, பல 3 மாதங்கள் மாநிலங்கள்ல. ஆமா சேர்ந்து ரூ. 5,000 கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே வந்து இது மக்கள் அதாவது அரசியல் கட்சிகள் மாறணும் அப்படின்னா வந்து முதல்ல மக்கள் மாறணும்.
இந்த மாதிரி இது இது நம்முடைய பணம், இது நமக்கு உரிமையான பணம், இந்த பணம் நமக்கு இப்படி வாங்குறதை காட்டிலும் இது வந்து நல்ல திட்டங்களில், அதாவது எப்படி சொல்கிறது, சாலை கட்டமைப்பு வசதி, மருத்துவ திட்டங்களில், வசதி. வேலைவாய்ப்பு திட்டங்களில், அப்புறம் வந்து கல்வி, அதுக்கப்புறம் மருத்துவம், அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களில், நல்ல சாலைகள், நல்ல குடிநீர், அதுவே இல்லாத எவ்வளவோ இல்லங்கள் இருக்குது. அதற்கெல்லாம் இப்போ வந்து இந்த பல வீடுகளில் கழிவறைகள் கிடையாது, அவர்களுக்கு கழிவறைகள் கட்டித்தரலாம். இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, காலமும் நிற்கக்கூடிய சிலவற்றை செய்கிற அளவுக்கு இந்த அரசியல் கட்சிகளை அவர்கள் தள்ளணும் அப்படின்னா அதற்கு மக்கள் வந்து மாறணும். அந்த அடிப்படை வாக்காளர்கள் இருக்காங்கல்ல பல பேர், அவர்கள் வந்து அவர்கள் ஒரு 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 நெடுந்தொலைவு சிந்தனை என்பது அவர்களுக்கு இல்லை. அந்த அந்த அளவுக்கு நாம் அவர்களை வந்து அதிகாரமயப்படுத்தணும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை நம்ம கொண்டு வரணும். அதை தொண்டு நிறுவனங்கள், அரசியல் விமர்சகர்கள், ஏன்னா அரசியல் கட்சிகள் அதை பண்ண போகிறதில்ல. மக்களை எவ்வளவு அவர்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்களோ அவ்வளவு நல்லது தான் அரசியல் கட்சிகளுக்கு. அதனால் மற்றவர்கள் தான் அந்த அந்த இடத்துக்கு அவர்களை அழைச்சிட்டு போகணும். ஆனால் இது இங்கே மட்டும் இருக்கக்கூடிய சிக்கல் இல்லை. அமெரிக்காவிலிருந்து பெரிய அளவில் படித்தவர்களும் விழிப்புணர்வு உள்ளவர்களும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் கூட இந்த மாதிரி இலவசங்கள் இல்லை, வாக்குறுதிகள், இந்த மாதிரி வந்து அதிரடி வாக்குறுதிகள், அப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, நடைமுறைப்படுத்த முடியாத சில கனவு திட்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து அவர்களும் விழுந்துடுறாங்க. சரி சார். சார், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சிருந்தேன் சார். அதாவது இப்போ இந்த தேர்தல் வரும்போது தான் ஒருத்தருடைய சொத்து பட்டியல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அவங்களுடைய வேட்புமனு தாக்கலின் போது அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சொத்து பட்டியல் வந்து இப்போ பெரும்பாலுமான அந்த சொத்து பட்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு பல காரில் வருவார் போவார். ஆனால் அவர் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவர் சொத்து பட்டியல் கொடுக்கும்போது எனக்கு சொந்தமாக கார் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறது சார்? இட் இஸ் பிகம் அ ஜோக், அப்படி தான் நினைக்கிறேன். நகைச்சுவை ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்பக்கூடிய அளவில் இருக்கா? இதை வந்து இந்த நாட்டு என்ன சொல்கிறது, வருமான வரி அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளுது, மக்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது மிகப்பெரிய உயரங்களில், மாளிகைகளில், கூட கோபுரங்களில் இருப்பவர்கள் எங்களுக்கு 1.25 கோடி தான் சொத்து இருக்குது, எங்களுக்கு 2 கோடி தான் சொத்து இருக்குன்னு சொல்கிறத மக்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க, கடந்து போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது வேர் ஆர் வி கோயிங்? எனக்கு அது வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அதில் நான் நினைக்கிறேன் அவர்கள் சொல்கிற அந்த சொத்து மாதிரி அவர்கள் பல மடங்கு அவர்களுக்கு உண்மையில் சொத்து இருக்கணும். அது வேறு பேரில் இருக்கலாம், அவர்கள் பேரில் இவ்வளவு மட்டும்தான் இருக்கணும். இல்லைன்னா இவ்வளோ தைரியமாக அவர்களால் எப்படி சொல்ல முடியும்? டிக்ளரேஷன் பண்ண முடியாது. ஆமாம், அது பல மடங்கு தான் இருக்கணும், அப்படி தான் நான் நினைக்கிறேன். அப்போது இவர் விஜய் வந்து சொல்லியிருக்கிறது வந்து கொஞ்சமாவது ஒரு நம்பகத்தன்மை இருக்கா மாதிரி இருக்குது. 600 கோடிக்கு மேலே அவருக்கு சொத்து இருக்கிறதா அவர் சொல்கிறார். அதில் கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்குது, கொஞ்சமாவது இருக்குது. அது மாதிரி அவருக்கு பல மடங்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட நம்பகத்தன்மை இல்லாத அளவுக்கு அவரை காட்டிலும் உயர்வான அதிகாரத்திலும் பதவியிலும் இருப்பவர்கள், அவர் அதிகாரத்திலே இல்லை, மேல்நிலை மக்கள், பல ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தவர்கள், அதுக்கப்புறம் இவர்களெல்லாம் அவர்களுடைய சொத்து விவரங்களை தரும்பொழுது இதெல்லாம் ஏதாவது நம்பகத்தன்மை அதில் இருக்கா? எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. ஓகே சார். சார், இந்த மாற்றத்துக்கான இந்த தேர்தல் வந்து ஒட்டுமொத்தமான உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது சார்? இந்த தேர்தல் ஒரு காம்ப்ளிகேஷனான தேர்தல் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே ஒன்று திமுக வந்து மறுபடியும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அவங்களுக்கு ஒரு முக்கியமான தேர்தல். அதிமுகவுக்கு அதை விட ரொம்ப முக்கியமான தேர்தல். ஏன்னா தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு 10 தேர்தலில் தோல்வி அடைந்ததுனால இந்த தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதிமுகவும் இருக்குது. அதே நேரத்தில் புதுசாக வந்திருக்க விஜயும் அவருக்கு இந்த தேர்தலில் ஜெயித்தாலும் தோற்றாலும் ஒரு கௌரவமான வாக்கு வாங்கிடணும், ஆனால் அவர் ஜெயித்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நான் நினைக்கிறேன் அதிமுக கூட்டணிக்கு தான் இன்னும் அதிகமான அழுத்தமும் இன்னும் அதிகமான நெருக்கடியும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் ஒருவேளை அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரல அப்படின்னா அந்த கட்சியை வந்து தக்க வைக்கிறதுக்கும், அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை தொடர்ந்து அந்த கட்சியை நடத்துவதற்கும், அந்த கட்சி வந்து அவ்வளோ வலிமையாக அடுத்த 5 ஆண்டுகளை கடப்பதற்கும் அதற்குரிய தலைமையோ அதற்குரிய தலைவர்களோ அந்த கட்சியில் இருக்கிறார்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அதை நம்ம பார்க்கணும். ஒன்று.
அடுத்ததாக நீங்கள் விஜயை பற்றி சொன்னீங்க. விஜயை பற்றி சொல்லும்பொழுது அவருக்கு வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய நெருக்கடி இருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் வந்து ஒரு 15க்கு மேலே சதவிகிதம் அவர் விஜயகாந்த் தொட்ட உயரத்தை அவர் தொடக்கத்திலேயே அடைஞ்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவங்க கூட இருக்கவர்கள் வந்து அவர் ஆட்சியவே பிடிச்சிருவார்னு நினைக்கலாம். அப்படிலாம் வெளியில் சொல்லலாம். நான் அப்படி நினைக்கல. இங்கேருந்து பார்க்கும்பொழுது எனக்கு அப்படி தோணலை. ஆனால் அவர் வந்து ஒரு 15% அல்லது அதுக்கு மேலேயே வாங்கிட்டா அவர் வந்து ஒரு எமர்ஜிங் ஃபோர்ஸ். அவர் வந்து புதிதாக உருவாகிற ஒரு சக்தி, ஒரு சக்தி மையம் அப்படின்றது தெரிஞ்சிடும். அவர் அதுக்கப்புறம் அவர் தன்னை உருவாக்கிக்கலாம். இந்த தேர்தல் இல்லாட்ட கூட அடுத்த தேர்தலில் அவருக்கு கண்டிப்பாக அவர் ஒரு 2031 அவர் ஒரு பெரிய சக்தியாக வரலாம். இந்த தமிழகத்தை ஆளக்கூடிய நிலைக்கு கூட அவர் வரலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய நெருக்கடி என்னன்னா, அவர்கள் இந்த கூட்டணியும் வேட்பாளர்கள் தேர்வு இதில் வந்து அவர்களுக்கு சில சிக்கல்கள்லாம் இருந்த மாதிரி தெரியுது. எல்லா கட்சிகளுக்கும் இருந்திருக்கும். அவர்களுக்கு இருந்தது கொஞ்சம் வெளிப்படையாக நமக்கு தெரியுது. அதையெல்லாம் அவர்கள் சரி செய்து வரணும். ரெண்டாவது, போன தடவை அவர்கள் எப்படி வென்றார்களோ குறைஞ்சபட்சம் அதே அளவுக்கு அவர்கள் வென்றால்தான் அவர்களுக்குள் அவர்களுடைய மனசாட்சிக்கு அவர்கள் நாம் ஒரு நல்ல ஆட்சியை தந்திருக்கோன்ட்டு மக்கள் நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்க முடியும். ஏன்னா போன தடவை நடந்ததை விட ஒரு வலுவான கூட்டணியை அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கூட இப்போ 2 கட்சிகள் வந்து சேர்ந்திருக்கு. அதனால் இல்லை 2-3 கட்சிகள் வந்திருக்கோம். ஒரு கட்சி வெளியில் போயிருக்கு. சின்ன கட்சி வெளியே போயிருக்கு. அப்புறம் ஒரு முன்னாள் முதல்வரே வந்து சேர்ந்திருக்கிறார். பழைய அமைச்சர்கள் சில பேர் சேர்ந்திருக்கிறார்கள். அதனால் ஒரு பக்கம் பார்த்தால் அவர்களுக்கு பலம் கூடியிருப்பது மாதிரி தெரியுது. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவ்வளவு சுமூகமாக அவர்கள் தரப்பில் நடக்கவில்லைன்னு தெரியுது. இந்த தேர்தல் வந்து ஒரு திருமாவளவன் சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தல் மாநில வராரு. அவர் என்ன சொல்றாரு, இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் நிலை மாறும், அரசியல் போக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும்ன்றாரு. பின்னாடி அதுக்கு விளக்கம் தர்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பாஜக இந்த திமுக பெருவாரியான வாக்குகள் பெற்று பெரும்பான்மை பெற்றாலும் கூட அவர்களை உடைக்க முயற்சி பண்ணுவார்கள், அவர்கள் ஆட்சிக்கு வராத தடுப்பார்கள் அப்படின்லாம் சொல்கிறார். அது இதை காசியஸாக எடுத்துக்கலாமா இல்லை எப்படி சார்? அவருடைய வார்த்தையில் இல்லை, அவர் ஒரு மிகப்பெரிய இடதுசாரி, அவர் பாஜகவோட பெரிய எதிரி. அவர் அப்படி சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அது திமுககாரர்கள் இன்னும் சொல்லலை. அதனால் அவர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல. அதனால் அதை வந்து நான் வந்து ஒரு எச்சரிக்கையாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்லாம் நான் நினைக்கல. அது அவருடைய பார்வை. நான் நினைக்கிறேன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜயனுடைய வரவு பல மாற்றங்களை இந்த தமிழகத்தில் ஏற்படுத்தும் அப்படின்றத அவர் நேராக சொல்ல தயங்குறாரோன்னு எனக்கு தோணுது. அதனால் அவர் பாஜக மற்ற மாநிலங்களில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு. மற்ற மாநிலங்களில் பெரும்பான்மையாக சொந்தமாக வந்த ஒரு கட்சியை அவர்கள் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்ததுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மகாராஷ்டிரா தான் நினைக்கிறேன். அங்கே தான் வந்து ஒரு கூட்டணி அவர்கள் உடைத்து பண்ணாங்க. அந்த மாதிரி இங்கே உடைக்கக்கூடிய வல்லமை பாஜகவுக்கு இருப்பதாக திருமாவளவன் நினைப்பதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இது எல்லாத்துக்குமான முடிவு மே 4ஆம் தேதி தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன் சார். வெயிட் அண்ட் சீ. நன்றி, வணக்கம்.